ஜெயலலிதா அதிகாரத்தில் இருந்த பொழுது கடைசியாக நடந்தது. இப்போ தான் நடக்குது. ஏறக்குறைய 2012, 22 10, 12 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ நடத்த வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்னு கேட்டால், ராமதாஸ் இல்லாமல் தமிழ்நாடு அரசியலே இல்லை. ஜெயலலிதாவாகட்டும் கருணாநிதி ஆகட்டும் 7% ஓட்டு, 7 7 49, 50 லட்சம் வாக்குகள் தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ராமதாஸை நம்பித்தான் இருந்தாங்க. 2000க்கு பின்னாடி இப்போ அப்பா நான் தலைவருங்கிறாரு, மக நான் தலைவருங்கிறாரு. 2 பேரும் அல்லாமல் மகள் வயிற்று பேரனை இந்த கட்சிக்கு தலைவராக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு, முடியல. யாரால் முடியல? இந்த தொடர்பு இனி அன்புமணியை நம்பி எந்த அதிகாரத்துக்கும் வர முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. இந்த அரசியல் அந்த மக்களிடம் வந்த பிறகு அவர்கள் ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சித்திரை முழுநிலவு விழா பாமக சார்பில் வருடம் நடத்தப்படக்கூடிய ஒரு விழாவாக இருக்குது. அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டம் அது. அங்கே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லாம் உட்காந்து அந்த அவங்களுடைய கட்சியினருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள், பல விஷயங்கள் அங்கே நடக்கும். மிகப்பெரிய கூட்டம், வன்னியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கூட்டமாக அது பார்க்கப்படுது. ஒரு திருவிழாவாகவே அவங்க இந்த வருடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது பார்க்கப்படுது. காரணம் சில பல மாதங்களாக நடக்கக்கூடிய சண்டை, அதுவும் குறிப்பாக அப்பா மகன் சண்டை. அதிகாரம் இனிமேல் ஏங்கிட்ட தான் அப்படின்றத தலைவர் ராமதாஸ் அவர்கள் இப்போது சொல்லிட்டாரு. அன்புமணி ராமதாஸ் இல்லை நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வேலையில் இப்போ ஒரு விழா நடக்க போகுது. அந்த விழாவில் 2 பேரும் ஒன்றா இருந்து செயல்பட போகிறாங்களா? இன்னொரு பிரச்சனை, முகுந்தன் அப்படின்ற அவங்களுடைய பேரன் ஒரு இளைஞரணியின் தலைவராக இருக்கணும், அதுலேயும் அவரும் கட்சி ஈடுபடணும் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இந்த விழா எதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும், இல்லை எந்த பிரச்சனைகளை தூங்கி வைக்கணும், பல கேள்விகள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த சித்திரை பௌர்ணமி முழு நீளவு விழா உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் இருந்திருக்கீங்க இல்லையா? 10 வருடமாய் நிறுத்தப்பட்டு விட்டது. 10 வருடமா நிறுத்த, ஆனால் வருஷம் நடக்கிறது அது. ஆமாம், ஜெயலலிதா அதிகாரத்தில் இருந்த பொழுது கடைசியாக நடந்தது. இப்போ தான் நடக்குது. ஏறக்குறைய 2012, 22 10, 12 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ நடத்த வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்னு கேட்டால், பாமக இந்த தேர்தலில் தனக்கே உரிய இடத்தை தக்க வைக்க முடியும் என்று நம்புகிறது. இப்போ ராமதாஸ் காலத்தில் தொண்டர்கள் பூரா வண்டி வாசி லாரி பஸ்ஸுன்னு அவனே செலவு பண்ணிட்டு வருவான். இப்போ கோடிகளை கொட்டி கூட்டத்தை சேர்த்த வேண்டியது. கோடிகளை கொட்டி சென்னை மாநகரத்தில் மட்டும் பழைய ரயில்வே அமைச்சர் மூர்த்தி 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கார். அத்தனை பஸ்ஸு, காரு, லாரி, வேன் வச்சுட்டு வரணும்னு செலவு பண்ணியிருக்கார். தமிழ்நாடு முழுக்க 60 மாவட்டங்கள், 60 மாவட்டங்களில் இந்த வன்னிய பெருவிழா எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய வடபகுதி ஆட்கள் தான் வருவாங்க. இது குறைந்தது ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் கூடுவாங்க. ஆனால் இன்றைய நிலையில் அது சாத்தியமில்லை. 1 லட்சம் 2 லட்சம் வாய்ப்பு. ஏன்னா பல பேர் வன்னியர் சங்கத்திலையும் இல்லை, பாமகவிலையும் இல்லை. இது எப்போ இந்த கூட்டம் கலைஞ்சு போச்சுன்னா, இந்த வன்னியர் மண்டலத்தில் விஜயகாந்த் அரசியல் பண்ண ஆரம்பித்த பிறகு. நீங்கள் விஜயகாந்த் எங்கே விஜயகாந்துடைய கோட்டை தமிழ்நாட்டினுடைய தென்மண்டலம் தான். அவர் விருதுநகர், மதுரை, சாத்தூர், சிவகாசி. ஆனால் அவர் எங்கே நின்று ஜெயிக்கிறாருன்னா ரிஷிவந்தியத்தில், விருத்தாச்சலத்தில். இந்த 29 எம்எல்ஏக்கள் எங்கே வெற்றி பெற்றாங்கன்னா முழுக்க வன்னியர் மண்டலத்தில் தான் ஜெயித்தாங்க. அப்போவே ராமதாஸுடைய செல்வாக்கு குறைஞ்சி போச்சு. 2014, 15 வாக்கில் ராமதாஸ் செய்ய வேண்டிய அந்த
கூட்டணி, மக்கள் நல கூட்டணி யார் செய்கிறாங்க? விஜயகாந்த் செய்கிறார். அப்போ ராமதாஸுக்கு இருந்த செல்வாக்கு எப்போ 1900 நீங்கள் அந்த 2000க்கு முன்பு அந்த ஒரு 10 வருஷம் 1990 டு 2000 ராமதாஸ் இல்லாமல் தமிழ்நாடு அரசியலே இல்லை. ஜெயலலிதாவாகட்டும் கருணாநிதி ஆகட்டும் 7% ஓட்டு, 7 49, 50 லட்சம் வாக்குகள் தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ராமதாஸை நம்பித்தான் இருந்தாங்க. 2000க்கு பின்னாடி அந்த நம்பிக்கை விஜயகாந்த் வீட்டுக்கு போயிடுச்சு. 2011 விஜயகாந்த் இல்லாமல் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் விஜயகாந்த் தன்னுடைய சேருவாரான்னு ஏற்கக்கூடிய கூட்டணி. யார் வாக்கு வங்கி? யார்? ராமதாஸுடைய வாக்கு வங்கி தான். திமுக வாக்கு வங்கியோ அதிமுக வாக்கு வங்கியோ இல்லை, ராமதாசனுடைய அந்த வன்னிய வாக்கு வங்கி தான் யாருக்கு போச்சு? திமுக விஜயகாந்துக்கு வழியாக போச்சு. நேரடியாக அதிமுக திமுக போல. யார் வழியாக? விஜயகாந்த் கூட்டணி சேர்த்தா தான் இந்த ராமதாசனுடைய செல்வாக்கை அப்படியே அந்த வன்னியர் பெட்டில் வாங்கியவர் யார்? விஜயகாந்த். அப்போ பாமகவுடைய வன்னியர் சங்கத்தினுடைய அரசியல் ஊடுருவல் ஒரு காலத்தில் அப்படி நின்று போச்சு. இப்போ பாமக தேமுதிக 2 பேருமே வாக்கு சதவீதம் 1% வந்துருச்சு. 1-1.5 அளவுக்கு வந்துருச்சு. பாமக இறங்கிருச்சு. ஒரு 4% வரைக்கும். 4 இல்லை, 4 இருந்த மிகப்பெரிய டிமாண்ட். திருமாவளவனுக்கு இப்போ 3% இருக்கு. ஏன்னா இப்போ தலித் மக்களை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த கட்சிக்கும் போக மாட்டான். அவனுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தால் மட்டும்தான் அவன் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஏன்? விடுதலை சிறுத்தை கொடி ஏற்றினா தான் அவனுக்கு அந்த தலித் மக்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அவன் திமுகவுக்கு போனால் அங்கே ஆதிக்க சாதிக்கிட்டு அடிமையாக இருக்கணும். அதிமுகவுக்கு போனால் அந்த ஆதிக்க சாதிக்கிற அவன் எங்கே எப்படி இருக்கணும்? அடிமையாக இருக்கணும். சிறுத்தை இருந்தால் மட்டும்தான் யாருக்கும் அடிமை இல்லாமல் அவன் அதிகாரத்தை நிற்க முடியும். கவுன்சிலராக முடியும், பேரூராட்சி தலைவராக முடியும், டெப்டி மேயர் கடலூரில் ஆக முடியும். வேறு எந்த கட்சியில் இணைந்தாலும் வாய்ப்பே இல்லை. சிறுத்தை வழியாகத்தான் போகணும். ஆனால் பாமக அப்படி இல்லை. பாமகவினுடைய நிலைமை ராமதாஸ் காலத்தில், அன்புமணி காலத்தில் நீங்கள் வன்னியர் சங்கமாக இருந்து பாமகவாக மாறிய இந்த அரசியல் எல்லாம் விட்டுட்டு திமுக அதிமுக போயிட்டான். பாதி பேர் எங்கே போயிட்டாங்க? ஆளுங்கட்சியான திமுகவோடு இணைந்து கொண்டார்கள். இவர்கள் ஆட்சிக்கே வர முடியாத முடிவு பண்ணிட்டான். அதிகாரத்தோடு வர முடியாத முடிவு பண்ணிட்டான். இப்போது சௌமியா, அன்புமணி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி நிற்கிறாங்க. நின்று வெற்றி பெற முடியல. அன்புமணி வெற்றி பெற முடியல. இதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சுன்னா 20 வருடங்களுக்கு முன்பே முடிஞ்சு போச்சு. இந்த 6 அமைச்சர்கள் இருந்தாங்க. மத்திய அமைச்சராக மூர்த்தி இருந்தார், சண்முகம் இருந்தார், இப்படி பல பேர் இருந்தாங்க. ஆனால் இனி பழைய அரசியலெல்லாம் திரும்பி வராது. ஆனால் இப்போ இந்த அரசியல் இன்னும் எங்கிட்ட இருக்குது. எங்களால் தமிழ்நாட்டை நாங்கள் ஒரு சக்தி என்று காண்பிப்பதற்கான செயற்கையான முயற்சி தான் இந்த வன்னிய பெருவிழா. வன்னிய பெருவிழா. இப்போ அப்பா நான் தலைவருங்கிறாரு, மக நான் தலைவருங்கிறாரு. 2 பேரும் அல்லாமல் மகள் வயிற்று பேரனை இந்த கட்சிக்கு தலைவராக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. முடியல. யாரால் முடியல? ராமதாஸாலேயும் முடியல. அந்த கட்சியில் நீண்ட காலம் இருந்த ஜி.கே. மணி, அவர் பதவி இல்லை, எம்எல்ஏவாக இருக்கார், பதவி இல்லை. அவருடைய மகன் தமிழ்குமர மாநில இளைஞரணி தலைவராக வரவே முடியல. அப்படி பழைய வன்னியர் சங்க தலைவராக இருந்த பூத்தா அருள்மொழி மகனால் விரட்டப்பட்டார். பூத்தா இளங்கோவன் கட்சி விட்டே போயிட்டார். பெரிய ஜாம்பவான்கள். இவர்களெல்லாம் வன்னியர் அடையாளமாக இருந்த செந்தமிழ் செல்வன், குபேந்திர குணபால, இப்படி பல பேரை சொல்லலாம். அவர்களெல்லாம் இந்த கட்சியுடைய தொடர்பிலே இல்லை. அப்போ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல மாவட்ட செயலாளர்கள் அணிமாறி போயிட்டாங்க. இதற்கு என்ன காரணம்னா, மகனிடம் அதிகாரம் வந்த பிறகு மகன் கீழ்த்தட்டு மக்களோடு தொடர்பிலே இல்லை. அப்பா காலத்தில் கீழ்த்தட்டு மக்களோடு தொடர்பில் இருந்த அரசியல் காலம் போயிடுச்சு. இப்போ மகன் அரசியலுக்கு வந்த பிறகு கீழ்த்தட்டு மக்களோடையோ மாவட்ட செயலாளர்களோடையோ ஏழை எளிய மக்களோடையோ அல்லது சாதாரண
உழைக்கிற மக்களுடைய தொடர்புலேயே இல்லை. இந்த தொடர்பு இனி அன்புமணியை நம்பி எந்த அதிகாரத்துக்கும் வர முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. இந்த அரசியல் அந்த மக்களிடம் வந்த பிறகு அவர்கள் பாமகவோடு ஐக்கியமாக. அதனால தான் பணம் கொடுத்து கூட்டம் சேர்த்த வேண்டிய வேலை 10 ஆண்டு காலம் ஏன் நடத்த முடியல, நம்பி வரமாட்டேங்க. அதுதான் காரணம். நீங்கள் ராமதாஸுடைய வாக்கு அப்படியே விஜயகாந்துக்கு போயிடுச்சு. விஜயகாந்த் தக்க வைக்கல, அப்படியே ஜெயலலிதா விற்றுட்டு போயிட்டார். ஜெயலலிதாட்ட விற்றுட்டு போயிட்டார். 2011 மக்கள் நல கூட்டணி விஜயகாந்துக்கு ஒரு மாபெரும் கூட்டம் இருந்தது. திமுகவையும் அதிமுக எதிர்க்கக்கூடிய ஒரு சரியான நபர் மக்கள் நினைச்சான். ஆனால் இவர் 2011 இவரை முதல்வராக்குவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. மக்களோடும் கூட்டணி, ஆண்டவனோடும் கூட்டணி சொன்னவர் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுக்கிட்டார். அதுக்கு மக்கள் என்ன நினைச்சான், இவருக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இவருக்கு ஓட்டு போடலான்னு பார்த்தா இவர் ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்குவதற்கு இவர் வாக்கு கேட்குறாருன்னு. அதோட 2011 விஜயகாந்த் கட்சிக்கு இறங்கு முகமாகி போச்சு. இதே நிலைமை தான் பாமகவுக்கு. இப்போ பாமக தன்னிடம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, பணம் கொடுத்து கூட்டி ஒரு பிரம்மாண்டத்தை காண்பிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதுதான் அந்த வன்னிய பெருவிழாவில் 10 ஆண்டு காலம் கழித்து இந்த தன்னுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை கூட்டணி கட்சிகளுக்கு தெரியப்படுத்துவதற்கும் வெளிப்படுத்துவதற்கான முயற்சி தான் இந்த வன்னிய பெருவிழா. இது சமரசம் ஆகிடுவாங்களா அப்பா மகன்? இல்லை, அப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சண்டையே இல்லை. சமரசம் என்ன ஆக போகுது? அப்பா மகன் சண்டை ஒன்றுமே இல்லை. அது கூட்டணி கட்சி பேரம் வருகிற பொழுது அதெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். இந்த இதுல கூட்டணியே ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? கூட திமுக கூட போறதா பேச்சுக்கள் அடிப்படுது. திமுக வாய்ப்பே இல்லை. அதிமுகவோட தான். அதிமுகவோட. ஆமாம். ஏன்னா சிறுத்தை இருக்கு, சிறுத்தை வெளியே போயிடும். இப்போ பாமகவோடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிற கட்சி அது சிறுத்தை தான். அதனால் சிறுத்தை இலக்க திமுக தயங்காது. ரெண்டாவது பாமகவுக்கு பிஜேபி முகம் இருக்குது, பிஜேபி அடையாளம் இருக்குது. அதனால் திமுக அது டிமாண்டே இல்லை. அதுக்கு ஒரே வழி அதிமுகவோடு போவதை தவிர வேறு வழிகளே இல்லை. கண்டிப்பாக சார். நாளைய தினம் இந்த கூட்டம் முடிந்தது பிறகும் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.